இது நிறைய வயது வந்த போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அவர்களுடன் ஒரு சில சிறுவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். அந்த சிறுவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களையும் நாங்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கின்றோம். அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆர் கவிசன் அவர்கள் ஆர்வமாக இந்த போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்றிருந்தார். அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இப்போது இடம்பெறும். அவருக்கான சான்றிதழை வழங்குமாறு பீட்டா குழுவினுடைய நிர்வாக இயக்குனர் ரஜீவ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நடிப்பு மற்றும் பாடல் போட்டியில் முதல் 10 இடங்களை பெற்றவர்களில் முதல் 3 இடங்களை தவிர்ந்த ஏனையவர்களுக்கான சான்றிதழ் ஜே டிலக்ஷன். அடுத்ததாக சந்திரசேகர். அடுத்ததாக டி அபிநயன். அடுத்து எஸ் நிதர்சினி. மூன்றாம் இடத்தை பெற்றவர்களுக்கான விருதுகள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. அவர்களுக்கான சான்றிதழ்களும் அவற்றை வழங்குவதற்காக கர்ணன் படைப்பத்துடைய நிர்வாகி சபேசன் சண்முகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். அவருடன் இணைந்ததாக மூன்றாம் இடத்தை பெற்றவர்களுக்கான விருதுகளை வழங்குவதற்காக வடக்கு பிரதேச சபையினுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஜனனி ஆனந்தாண்டேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். விருதுகளை திருமதி ஜனனி ஆனந்தாண்டேஸ்வரன் அவர்கள் வழங்குவார். அதே நேரத்தில் அவர்களுக்கான பணப்பரிசை சபேசன் சண்முகநாதன் அவர்கள் வழங்குவார். பாடல் போட்டியில் 3ஆம் இடத்தை பிடித்த ஜூட் ஷெரோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து நடிப்பு போட்டியில் 3ஆம் இடம் எஸ் திவாரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கௌரவிப்பை வழங்கிய ஜனனி ஆனந்தாண்டேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து 2ஆம் இடத்தை பெற்றவர்களுக்கான பரிசுகள் வெற்றிக்கடியம் மற்றும் பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. இதற்காக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானவேந்தல் ஞான பரமேஸ்வரர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாடல் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற மதுரா நுவர்லியாவை சேர்ந்தவர். அவர் தன்னால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியாது என கூறியிருக்கின்றார். எனவே நடிப்பு போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற ரத்னபுரியை சேர்ந்த நிரோஷா அவர்களை அழைக்கின்றேன். நிரோஷா நடிப்பு போட்டியில் 2ஆம் இடம். இந்த விருதுகளை வழங்கி வைத்த ஞானவேந்தல் ஞான பரமேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகள்.